வணக்கம் லெட்ஸ்போர்ட் நேர்களே, நான் உங்க நிவாசன். வெல்கம் டு another எபிசோட் ஆஃப் ஐபிஎல் மேட்ச் ரிவ்யூஸ். அண்ட் இந்த மேட்ச் வந்து ஒரு பிளாக் பஸ்டர் சாட்டர்டே அன்னைக்கு நடந்த ஒரு பிளாக் பஸ்டர் கேம். கடைசி பால் வரைக்கும் போன ஒரு கேம், நல்ல டைட்டான ஃபினிஷ். இந்த மாதிரியான ஒரு ஐபிஎல் கேமை பார்க்கறதுக்கு நம்ம ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டு இருப்போம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அந்த மாதிரி வந்து ஒரு பிளாக் பஸ்டர் கேமை கொடுத்துருக்காங்க ஆர்சிபி மற்றும் சிஎஸ்கே. ஆர்சிபி வந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 213 ரன்ஸ் அடிக்கிறாங்க. அதுக்கு பதிலாக சிஎஸ்கேவால 211 ரன்ஸ் மட்டுமே அடிக்க முடியுது. 2 ரன்கள்ல வந்து ஆர்சிபி ஜெயிக்கிறாங்க. 2 வைட்டல் பாயிண்ட்ஸ் அவங்க வந்து எடுத்துக்கிறாங்க இந்த மேட்ச்ல இருந்து. அந்த வைட்டல் பாயிண்ட்ஸ்ன்றது ஏன் ஆர்சிபிக்கு ரொம்ப தேவையா இருந்துச்சு இந்த மேட்ச்ல இருந்து அப்படின்னா, இப்போ அவங்க வந்து பாயிண்ட்ஸ் டேபிள்ல 11 கேம்ஸ் ஆடி அதுல 16 பாயிண்ட்ஸ்ல இருக்காங்க. 11 கேம்ஸ் 16 பாயிண்ட்ஸ் அப்படின்ற ஒரு நல்ல பொசிஷன்ல வந்து ஆர்சிபி இருக்காங்க. அந்த பொசிஷனை வேற இன்னொரு ஒரு டீமால மட்டும் தான் ரீச் பண்ண முடியும். 10 கேம்ஸ் ஆடி 14 பாயிண்ட்ஸ்ல இருக்கிற அந்த குஜராத் டைட்டன்ஸ் டீமால மட்டும்தான் வந்து அடுத்த மேட்ச் ஜெயிச்சாங்கன்னா அவங்களும் இந்த 11 கேம்ஸ் 16 பாயிண்ட்ஸ் ரீச் பண்ணுவாங்க அப்படின்றதுனால இந்த பொசிஷன் அவங்களால ரீச் பண்ண முடியும் அப்படின்னு நம்ம சொல்றோம். பட் டாப் 4 நீங்க எடுத்து பாத்தீங்க அப்படின்னா நெட் ரன் ரேட் வைஸ் மும்பை இந்தியன்ஸ் பெட்டர் நெட் ரன் ரேட் வச்சிருக்காங்க, குஜராத் டைட்டன்ஸ் பெட்டர் நெட் ரன் ரேட் வச்சிருக்காங்க. ஆர்சிபியோட நெட் ரன் ரேட் கம்மியா இருக்கு அந்த டாப் 4ல. அதை பார்க்கும்போது ஆர்சிபிக்கு வந்து இங்க இருந்து இன்னொரு 2 கேமாவது ஜெயிச்சாங்கன்னா அந்த டாப் 2 ஸ்பாட்டை வந்து கன்ஃபார்ம் பண்றதுக்கு. பட் பொறுத்து வந்து பார்க்கலாம் அது நடக்குதா இல்லையா அப்படின்னு. பட் இந்த மேட்ச் வந்து அவங்களுக்கு வைட்டல் 2 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்கு. பட் என்னதான் சொன்னாலும் 213 211 2 ரன் வித்தியாசத்துல ஜெயிச்சதுனால பெருசா நெட் ரன் ரேட் இன்க்ரீஸும் வந்து ஆகலை அப்படின்றதை நம்ம பார்த்தோம். ஆர்சிபிக்கு இதனாலதான் இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு அவுட்கமா இருந்திருக்கு. அவங்க வந்து உண்மையிலே ரொம்ப சந்தோஷப்படுவாங்க இந்த மேட்ச் அவங்க வந்து ரொம்ப டைட்டா புல் ஆஃப் பண்ணி ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னு. இன்னொரு பக்கம் சிஎஸ்கேக்கு இந்த மேட்ச் தோத்ததால பெருசா வருத்தம் இருக்குமான்னு கேட்டா இல்லை. ஏன்னா 180க்கு மேல அவங்க சக்சஸ்ஃபுல்லா சேஸே பண்ணல அப்படின்ற ஒரு ஸ்டாட் இன்னமும் இருக்கு. பட் 213 அவங்க கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் சேஸ் பண்ணி முடிச்சிட்டாங்க. அதுல ஒரு ஃபென்டாஸ்டிக் இன்னிங்ஸ் பார்த்தோம் நம்ம யங் ஆயுஷ் மாத்ரே கிட்ட இருந்து. 94 ரன்ஸ் அடிச்சாரு. அன்பார்ச்சுனேட்லி அவுட் ஆயிட்டாரு. அந்த ஒரு 100 அடிக்க அவர் ட்ரை பண்ணியிருந்தா கண்டிப்பா மேட்ச் ஜெயிச்சுப்போம் நான் நினைக்கிறேன். என்னன்னா ஈவன் ஹர்ஷா போக்லே கூட வந்து மேட்சுக்கு அப்புறம் ஒரு விஷயம் சொன்னாரு. அவர் 94ல அவுட் ஆயிட்டாரு, அந்த பர்சனல் மைல் ஸ்டோனுக்காக ட்ரை பண்ணல அப்படின்றத ஒரு பாசிட்டிவ் விஷயமா அப்ரிஷியேட் பண்ணி சொன்னாரு. பட் என்னோட ஒப்பீனியன் இங்க வந்து மாறுதுங்க. பர்சனல் மைல் ஸ்டோன் அப்படின்றது வந்து இப்ப 94 ரன்ஸ்ல இருந்தாரு மாத்திரே. அங்கிருந்து ஒரு 100 ரன்ஸ் அவர் வந்து போயிருந்தாருன்னா அதுக்கு ஒரு 6 பந்துகளே அவர் எடுத்துருக்கட்டுமே. 6 balls 6 runs அவர் எடுத்துருக்கட்டுமே. அந்த இடத்துல என்ன பிரச்சனை ஆயிட போகுது? அந்த 6 ரன் மறுபடியும் சிஎஸ்கேனுடைய டோட்டல்ல தான் வரும். அந்த பொசிஷன்ல சிஎஸ்கே வந்து கமாண்டிங்கா இருந்தாங்க. அங்கிருந்து அவங்களால வந்து மேட்சை வந்து பெருசா தோத்துருக்க முடியாது அப்படின்னு சொல்ற அளவுல வந்து ஒரு பொசிஷன்ல அவங்க இருந்தாங்கன்றத நம்ம பார்த்தோம். அங்க விக்கெட் விழுந்த காரணத்தினாலதான் அவங்களுடைய பொசிஷன் வந்து அங்கிருந்து மாற ஆரம்பிக்குது. ஏன்னா ஆயுஷ் மாத்ரேனோட விக்கெட்டுக்கு அப்புறம் குவிக் சக்சஷன்ல பிரவிஸோட விக்கெட்டும் விழுந்துச்சுன்றதை நம்ம பார்த்தோம். அந்த மாதிரி அடுத்தடுத்து கொத்தா விக்கெட்ஸ் விழும்போதுதான் இங்க பிரச்சனை ஏற்படுது. அது மட்டும் இல்லாம டெத் பவுலிங் ஆர்சிபிக்கு வந்து ரொம்ப பிரமாதமா இருந்திருக்கு. அந்த யார்கர் லென்த் நிறைய ட்ரை பண்ணாங்க. அட்லீஸ்ட் லோ ஃபுல் டாஸ் ஆவாச்சு அது விழுந்துச்சு. பட் அதை வந்து நம்ம சிஎஸ்கே பேட்ஸ்மேனால அடிக்க முடியல அப்படின்றத நம்ம பார்த்தோம். அதாவது லோ ஃபுல் டாஸ் வந்து ஜடேஜாவாலேயோ எம்எஸ் தோனியாலேயோ பெரிய சிக்ஸஸ் அடிக்க முடியல அப்படின்ற ஒரு விஷயம் இருந்துச்சு. அப்போ 94 ரன்ஸ் அடிச்சு ஃபார்ம்ல இருந்த ஆயுஷ் மாத்திரை அங்க இருந்திருந்தாருன்னா ப்ராபப்ளி அந்த பால்ஸை வந்து பவுண்டரிக்கு அடிச்சிருப்பாரு அப்படின்றத நம்ம சொல்லலாம். எப்பயுமே லாங் இன்னிங்ஸ் ஆடுறது ஒரு சேஸ்ல வந்து கடைசி வரைக்கும் நாட் அவுட்ல இருக்கணும்னு நினைக்கிறதுல எந்த விதமான தப்பும் கிடையாது. அதுல வந்து ஒரு பர்சனல் மைல் ஸ்டோன் ஆட் ஆயிருக்கு. ஒரு 100 அடிக்க ட்ரை பண்றாரு அப்படின்னா ட்ரை பண்ணட்டும். அந்த ரன்ஸுமே வந்து டீமோடைய டோட்டல்ல தான் ஆட் ஆகும் அப்படின்றத நம்ம பார்க்கறோம். நமக்கு எப்ப இந்த பர்சனல் மைல்ஸ்டோன் ஒரு ப்ராப்ளமா வரும் அப்படின்னா, டீம் தோத்தாலும் பரவாயில்ல, நான் வந்து என்னோட ரன்ஸ் அடிச்சா போதும் அப்படின்னு ஒரு பிளேயர் நினைக்கும் போதுதான். அந்த மாதிரிலாம் மோஸ்ட்லி பிளேயர்ஸ் நினைக்க மாட்டாங்க இந்த ஸ்டேஜ் ஆஃப் கிரிக்கெட்ல. அப்படி நினைச்சா அவங்களால டீம்ல இருக்க முடியாது அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. ஸோ இது வந்து ஒரு சின்ன டீடைல் இந்த மேட்சை பத்தி. பட் ஓவராலா மேட்ச்ல என்ன நடந்துச்சுன்றதை இன்னும் வந்து டீப்பா வந்து டைவ் பண்ணி பார்த்துடலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். டாஸ் வந்து எம்எஸ் தோனி ஜெயிச்சாரு. சிஎஸ்கே வந்து சேஸ் பண்ண வச்சாரு. நாங்க சேஸ் பண்றோம் அப்படின்னு சொன்னாரு. ஆர்சிபி ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆட வச்சாரு. அண்ட் அந்த ஒரு டெசிஷன் வந்து ரொம்பவே ஒரு சூப்பரான டெசிஷன் தான். ஏன்னா நம்ம சொல்லியிருந்தோம் மழை வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு. மழை வரல. அப்படி வந்திருந்தா கூட இது ஒரு நல்ல டாஸ் டெசிஷனா இருந்திருக்கும். அங்கேயே வந்து சிஎஸ்கேவுக்கு ஒரு அட்வான்டேஜ். ஆனா அந்த ஃபர்ஸ்ட் பவர் பிளே ஆர்சிபியுடைய பேட்டிங்ல அந்த ஃபர்ஸ்ட் பவர் பிளேல இந்த டாஸ் அட்வான்டேஜை கொஞ்சம் வந்து ஆர்சிபி புல் பேக் பண்ணாங்க. அதாவது டாஸ் சிஎஸ்கே பக்கம் போன விஷயத்த கொஞ்சம் அவங்க பக்கம் புல் பேக் பண்ணாங்க அப்படின்றத நம்ம பார்த்தோம். 6 ஓவர்கள்ல 71க்கு நோ லாஸ். சூப்பரான பேட்டிங் பார்த்தோம் யங் ஜேக்கப் பெத்தல் அண்ட் விராட் கோலி கிட்ட இருந்து. விராட் கோலி அதுலயும் வந்து அந்த பவர் பிளேல வேற மாதிரி தெரிஞ்சாரு. 8 பால் 28 ரன் ஒரு பொசிஷன்ல இருந்தாரு. அந்த பொசிஷன்லாம் பாக்குறதுக்கே ஃபென்டாஸ்டிக்கா இருந்துச்சு. அதாவது 280+ ஸ்ட்ரைக் ரேட்ல வந்து அந்த பவர் பிளேல அவர் ஆடிட்டு இருந்தாருன்றதை நம்ம பார்த்தோம். இன்னொரு பக்கம் ஜேக்கப் பெத்தல்
அவர் ஆடுற ஷாட்ஸ் ஃபேண்டாஸ்டிக்கா இருக்கு. ஒரு லெஃப்ட் ஹேண்டரா ப்ராப்பர் ஒரு லெஃப்ட் ஹேண்டட் பேட்ஸ்மேன் மாதிரி ஆடுறாரு. அதுலயும் எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா கொஞ்சம் விட்டு கொடுத்தா அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப் கொஞ்சம் போட்டா நீட்டா அந்த பாயிண்ட் பக்கம் கட் ஷாட் ஆடுறாரு. ஃபேண்டாஸ்டிக்கா அங்க வந்து பவுண்டரிஸ் எடுக்கிறாரு. அது மட்டும் இல்லாம கொஞ்சம் ஸ்லைட்லி ஷார்ட்டரா போட்டீங்கன்னா அவருடைய அந்த பேட் ஸ்பீடை வச்சு தூக்கி சிக்ஸ் அடிக்கிறாரு. லைட்டா அவர்கிட்ட பாக்குறதுக்கு அந்த குவிண்டன் டிகாக் கேம் இருக்கு. ஷார்ட்ஸ் வேணா பார்க்க குவிண்டன் டிகாக் மாதிரி இல்ல அப்படின்னாலுமே வந்து என்ன மாதிரி ஷார்ட்ஸ் ஆடுறாரு, என்ன மாதிரி ஸ்டைல் ஆஃப் பிளே இருக்கு அப்படின்றத பார்த்தா குவிண்டன் டிகாக்கோட ஒரு பேட்டிங் ஸ்டைல் தெரியுது அப்படின்னு நம்ம சொல்லலாம். நல்ல ஃபிளார் இருக்கு அவர்கிட்ட. அதாவது வந்து ஒரு ஆரா கிரியேட் பண்றாரு அப்படின்ற மாதிரி இருக்கு. நல்ல பிளேயரா இருக்காரு. ஒரு யங்ஸ்டர் இவ்வளவு விஷயத்த வந்து பேட்டிங்ல பண்ண முடியும் அப்படின்றத வந்து காமிச்சிருக்கிறாரு. உண்மையிலேயே ஃபேண்டாஸ்டிக்கான பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸ் ஜேக்கப் பெத்தல் கிட்ட இருந்து. அந்த பவர் பிளேல 2 பேருமே வந்து ஹை ஸ்ட்ரைக் ரேட்ல ரன்ஸ் அடிச்சிட்டு இருந்தாங்க அப்படின்றது ஆர்சிபிக்கு மிகப்பெரிய அட்வான்டேஜா இருந்துச்சு. பட் அதுக்கப்புறம் ஒரு சின்ன ஸ்லோ டவுன் இருந்துச்சு ஓவர்ஸ் நம்பர் 7 to 10ல. பட் அதையுமே வந்து இந்த 2 பேட்ஸ்மேனுமே ஈடுகட்டிட்டாங்க. ஈடுகட்டி 2 பேட்ஸ்மேனுமே அவங்களுடைய 50s அடிச்சிட்டாங்க. அதுல விராட் கோலி ஒரு ஃபேண்டாஸ்டிக்கான 33 பால் 62 அடிச்சாரு அப்படின்றத நம்ம பார்த்தோம். ஜேக்கப் பெத்தலுமே வந்து ஒரு நல்ல 50 அடிச்சாரு, அற்புதமான ஒரு 50 அடிச்சாரு. பட் அதுக்கப்புறம் அட்டாக் பண்ண போய் அவுட் ஆனாரு அப்படின்றத பார்த்தோம். இந்த பக்கம் வந்து விராட் கோலி அதே மாதிரி அட்டாக் பண்ண போய் தான் அவுட் ஆனாரு, விச் இஸ் ஓகே. பட் இங்கதான் வந்து ஆர்சிபி ஒரு சின்ன தப்பு பண்ணாங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங் எனக்கு வந்துச்சு. விராட் கோலியோட விக்கெட் வந்து விழுந்தது கூட ரொம்ப லேட்டா தான். அதுக்கு முன்னாடி ஜேக்கப் பெத்தலுடைய விக்கெட், அதாவது முதல் விக்கெட் விழுந்ததே 9.4 ஓவர்ஸ்ல. ஆல்மோஸ்ட் 10வது ஓவர்ல தான் முதல் விக்கெட் விழுது அப்படின்றப்ப அந்த இடத்துல தேவ்தத் படிக்கலை இறக்காம டைரக்டா ரஜத் பத்திதார் இறக்கிக்கலாமா அப்படின்ற ஒரு கொஸ்டின் வந்துச்சு. பட் அதை வந்து பண்ணாத காரணத்தினால தேவ்தத் படிக்கல முன்னாடி இறக்குனாங்க. அவர் கூட கொஞ்சம் பரவாயில்ல அடிச்சாரு, 2 6 அடிச்சாரு அப்படின்றத பார்த்தோம். பட் அவருக்குமே கொஞ்சம் ஸ்ட்ரகிள் இருந்துச்சு இனிஷியலா செட் ஆகுறதுக்கு. தேவ்தத் படிக்கல் இனிஷியலா செட் ஆகுறது கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆயிட்டு இருந்த நேரத்துல அட்லீஸ்ட் ஆப்போசிட்ல விராட் கோலி கொஞ்ச நேரம் இருந்தாரு. பட் விராட் கோலியும் அவுட் ஆனதுக்கு அப்புறம் ரஜத் பத்திதர் உள்ள வந்தாரு. பத்திதருடைய ஃபார்ம் உண்மையிலேயே ஒரு வரியிங் கன்சர்ன் நான் நினைக்கிறேன் ஆர்சிபிக்கு. அதாவது ஃபேன்ஸுக்கு வந்து ஒரு கன்சர்னிங்கான ஒரு பாயிண்டா இருக்கும் ஆர்சிபி ஃபேன்ஸுக்கு. கேப்டன் ரஜத் பத்திதர் யூஸ்வலா ஸ்பின்னர்ஸ் எல்லாம் போட்டு சமடி அடிப்பாரு. பட் அன்பார்ச்சுனேட்லி இந்த டைம்ல அவரால் வந்து அந்த மாதிரி ஆட முடியல. முக்கியமான குரூஷியலான ஸ்டேஜ்ல இருக்கும். அதாவது பிளே ஆஃப்ஸுக்கான ரேஸ் முக்கியமா ஆரம்பிச்சிருக்குன்றத பாக்குறோம். ஆர்சிபிக்கு இங்க இருந்து 3 மேட்ச்ல 2 மேட்ச் ஜெயிச்சா அந்த டாப் 2 இது எல்லாமே நம்ம சொன்னோம். இங்க இருந்து அடுத்து பிளே ஆஃப்ஸ் அப்படின்னு போனா இருக்கிற எல்லா மேட்சையும் ஜெயிச்சாகணுன்ற ஒரு கட்டாயம் வந்துடும். அந்த மாதிரி மேட்சஸ்ல ரஜத் பத்திதரனுடைய ஃபார்ம் ரொம்ப முக்கியமா இருக்கும். அவரால் வந்து அது கேப்டன்சி ப்ரெஷர்னால அவரோட கேம் அஃபெக்ட் ஆகுதா, இல்ல அவரால் ஃபார் சம் அதர் ரீசன்ஸ் ஃபார்ம் போயிருச்சா, இதெல்லாம் நமக்கு வந்து இன்னும் தெரியாம இருக்கு. சம்ஹவ் ஆர்சிபி ஃபேன்ஸ் என்ன விரும்புவாங்க அப்படின்னா ரஜத் பத்திதர் மறுபடியும் ஃபார்முக்கு வரணும் அப்படின்னு. பட் அன்பார்ச்சுனேட்லி இந்த மேட்ச்ல அது நடக்கல. ஒரு லாங் ஸ்ட்ரகிள் பார்த்தோம் நம்ம தேவ்தத் படிக்கல் அண்ட் ரஜத் பத்திதர் கிட்ட இருந்து. படிக்கல் கூட அந்த பாயிண்ட்ல 2 6 அடிச்சாரு. பட் பத்திதர் கிட்ட இருந்து கம்ப்ளீட்டா ரன்ஸே வரல. ரஜத் பத்திதர் கிட்ட இருந்து ரன்ஸே வரல. அவருக்கு அப்புறம் ஜிதேஷ் சர்மா உள்ள வந்தாரு, அவருமே அவுட் ஆயிட்டாரு. ஸோ அந்த என்டையர் மிடில் ஓவர்ஸ் ஃபுல்லாவே வந்து சிஎஸ்கே கண்ட்ரோல்ல தான் இருந்துச்சு. சிஎஸ்கேவனுடைய பவுலர்ஸ் அற்புதமா பெர்ஃபார்ம் பண்ணாங்க அந்த இடத்துல. மிக முக்கியமா அந்த இடத்துல பத்திரனாவுடைய ஸ்பெல் ரொம்ப அற்புதமா இருந்துச்சு அப்படின்றத நம்ம பார்த்தோம். அது மட்டும் இல்லாம ஜடேஜா மற்றும் நூர் அகமது கூட ஓரளவுக்கு வந்து கண்டெயின் பண்ணி போட்டாங்க அந்த சிச்சுவேஷன்ல அப்படின்றதையும் நம்ம பார்த்தோம். பவர் பிளேயை பொறுத்த வரைக்கும் என்னதான் ஆர்சிபி செம ரன்ஸ் அடிச்சிட்டு இருந்தாலும் 71 ஃபார் நோ லாஸ் அப்படின்னு இருந்தாலும் கலீல் அஹ்மதுடைய ஓவர்ஸ் கிட்ட இருந்தா அதிகமான ரன்ஸ் வந்துச்சு. அன்ஷுல் காம்போஸ் அப்பயுமே ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருந்தாரு. அவருடைய முதல் ஓவர்ல வெறும் 3 ரன்கள் தான். அதுக்கப்புறம் அவருடைய செகண்ட் ஓவர்ஸ் கொஞ்சம் ரன்ஸுக்கு போச்சு அப்படின்றத பார்த்தா கூட, செகண்ட் அண்ட் தேர்ட் ஓவர்ஸ் கொஞ்சம் ரன்ஸுக்கு போச்சுன்றதை நம்ம பார்த்தா கூட வந்து அவருடைய முதல் ஓவர் வெறும் 3 ரன்களுக்கு தான் போச்சு அப்படின்றத நம்ம பார்த்தோம். இது ஏன் ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னா, டெத் ஓவர் ஸ்பேஸுக்குள்ள ஆர்சிபி வந்தாங்க. அந்த மிடில் ஓவர் ஸ்ட்ரகிளுக்கு அப்புறம் ரஜத் பத்திதர், தேவ்தத் படிக்கல், ஜிதேஷ் சர்மா 3 பேரும் ஸ்ட்ரகிள் பண்ணதுக்கு அப்புறம் அந்த டெத் ஓவர் ஸ்பேஸுக்குள்ள ஆர்சிபி நுழைஞ்சாங்க. அப்போ வந்து டிம் டேவிட் உள்ள வந்தாரு ஃபர்ஸ்ட். அப்புறம் ரஜத் பத்திதர் அவுட் ஆனாரு. அவருக்கு பதிலாக அடுத்து ரொமாரியோ ஷெப்பர்ட் உள்ள வந்தாரு. அந்த பொசிஷன்ல டிம் டேவிட் அண்ட் ரொமாரியோ ஷெப்பர்ட் ஆடிட்டு இருக்காங்க. அப்பதான் வந்து ஆக்சுவலி ரொமாரியோ ஷெப்பர்ட் உள்ள வராரு. இந்த கடைசி 2 ஓவர்ஸ்க்கு முன்னாடி தான் அவர் வந்து உள்ளேயே வராரு அப்படின்ற மாதிரி ஒரு சிச்சுவேஷன். ஆர்சிபி 159 அப்படின்ற ஒரு ஸ்கோர் மட்டுமே அந்த இடத்துல அடிச்சிருந்தாங்க. 159 அப்படின்றது இந்த விக்கெட்ல வந்து பிலோ பார் ஸ்கோரா தான் இருந்திருக்கும் அந்த பொசிஷனை பொறுத்த வரைக்கும். அங்கிருந்து அவங்களால மேக்ஸிமம் 180 ஃபினிஷ் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி தான் தெரிஞ்சிச்சு. 180 அப்படின்றது கூட இந்த பிட்ச்ல வந்து பிலோ பார் ஸ்கோரா தான் இருந்திருக்கும். ஏன்னா அந்த மாதிரியான ஒரு பேட்டிங் ஃப்ரெண்ட்லி ட்ராக்கா இருந்துச்சுன்றதை நம்ம பார்த்தோம். அப்படி இருக்கிறப்ப அந்த மிடில் ஓவர்ஸ்ல அவங்க செஞ்ச தவறுகள்னால, அது மட்டும் இல்லாம ரஜத் பத்திதர், ஜிதேஷ் சர்மா அவங்க வந்து ரன்ஸால கான்ட்ரிபியூட் பண்ணல அப்படின்றத நம்ம பார்க்கும்போது அந்த இடத்துல வந்து ஓரளவுக்கு
ஆர்சிபி வந்து கன்சிடரபிளாவே அவங்களோட அட்வான்டேஜ் எல்லாத்தையும் லூஸ் பண்ணிட்டாங்க. அவங்க அது வரைக்கும் எடுத்திருந்த எல்லா மொமெண்டமையும் லூஸ் பண்ணிட்டாங்க அப்படின்றத நம்ம பார்த்தோம். ஆனா அந்த இடத்துல 2 விஷயங்கள் நடந்துச்சு. ஒண்ணு, ரொமாரியோ ஷெப்பர்ட் உள்ள வந்து ஒவ்வொரு பாலையும் மசில் பண்ணாரு. அவர்கிட்ட இருக்கிற மொத்த வெயிட், அவருடைய பாடி ஹைட் அட்வான்டேஜா இருக்கட்டும், அவர்கிட்ட இருக்கிற பவரா இருக்கட்டும், எல்லாத்தையுமே போட்டு அடிக்கிறாரு. ஃபுல்லா வந்து ஒவ்வொரு பாலுக்கும் ஃபுல் எஃபர்ட் போடுறாரு. பேட்டை அவர் ஸ்விங் பண்ற விதமா இருக்கட்டும், ஃபேண்டாஸ்டிக்கா இருந்துச்சு அதை பாக்குறதுக்கு. அவ்வளவு அற்புதமான டேலண்ட், பெரிய பெரிய சிக்ஸ் ஹிட்டிங் டேலண்ட். இது நம்ம கடைசியா வந்து கெய்ரான் போலார்டு கிட்ட பார்த்திருப்போம்னு நான் நினைக்கிறேன். அந்த மாதிரி ஒரு சிக்ஸ் ஹிட்டிங் டேலண்ட்டை வந்து ரொமாரியோ ஷெப்பர்ட் எக்ஸிபிட் பண்ணாரு. நம்ம எல்லாருமே அதை வந்து சூப்பரா பார்த்து என்ஜாய் பண்ணோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பட் அது மட்டும் இல்ல, இந்த இடத்துல கீ டேர்னிங் பாயிண்டா இருந்த ஒரு விஷயம் வந்து ஒரு கேப்டன்சி டெசிஷன் எம்எஸ் தோனி கிட்ட இருந்து. அந்த 19வது ஓவர் ப்ராபப்ளி த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஓவர். ஏன்னா அதுக்கு முன்னாடி கூட 10 ரன் அவர் நல்ல ஓவர் போட்டு கொடுத்திருந்தாரு. அந்த நல்ல 10 ரன் ஓவருக்கு அப்புறம் ஒரு ஓவர் ஏன் கலீல் அஹ்மத் கிட்ட போனாரு அப்படின்றதான் இங்க கேள்வியே. 19வது ஓவர் கலீல் அஹ்மத் கிட்ட போகாம ப்ராபப்ளி பவர் பிளேல நல்லா போட்டா அன்ஷுல் காம்போஜ் கிட்ட போயிருந்தா இந்த அளவுக்கு ரன்ஸ் வந்திருக்குமா அப்படின்றது இன் ஹைண்ட்சைட் நம்ம யோசிக்கிறோம். பட் இந்த டெசிஷனை வந்து ஏன் எடுத்தாரு? ப்ராபப்ளி லெஃப்ட் ஆர்ம் பேசர் வித்தியாசமான ஆங்கிள்ன்றதுனால எடுத்தாரா என்ன நமக்கு தெரியல. பட் அந்த ஓவர்ல 33 ரன்கள் அடிச்சாரு ரொமாரியோ ஷெப்பர்ட். சும்மா சாத்திட்டு இருந்தாரு. 6-4 அண்ட் அதுல சிக்ஸஸ் தான் அதிகம். அது ஒரு பக்கம். அது மட்டும் இல்லாம ஒரு நோபால் வேற. சைட் லைனை ஸ்டெப் பண்ணி ஒரு பால் டெலிவர் பண்ணாரு. அவர் வந்து அரௌண்ட் த விக்கெட் வந்து போடுறப்ப கலீல் அஹ்மத் அந்த மாதிரி ஒரு நோபால் ஒன்று பார்த்தோம். அந்த நோபால்ல ஒரு 6 போச்சு. பட் அது அன்பார்ச்சுனேட்லி லைக் ஃப்ரீ ஹிட்ல பெருசா ரன்ஸ் வரல ரொமாரியோ ஷெப்பர்டுக்கு. ஆனா அந்த ஓவர்ல 33 ரன்கள் அப்படின்றது கம்ப்ளீட்டா ஆர்சிபியினுடைய ஃபார்ச்சூன்ஸே மாத்திருச்சு. ஏன்னா அதுக்கு முன்னாடி வரைக்கும் 159ல இருந்தவங்க அந்த ஓவருடைய முடிவுல 33 ரன்கள் அங்கிருந்து வந்து ஒரு ஜம்ப் அடிச்சு 194 போயிட்டாங்க. 194ல இருந்த ஆர்சிபி அதுக்கப்புறம் வந்து 213ல பினிஷ் பண்றாங்க. லாஸ்ட் ஓவர் 10 ரன் ஓவர் மறுபடியும் 20 ரன்கள். ஸோ 2 பெரிய ஓவர்ஸ், அதுலயும் ஒரு மிகப்பெரிய ஓவர் வந்து அந்த டெத் ஓவர்ஸ்ல இருந்துச்சு அப்படின்றத பார்த்தோம். சிஎஸ்கே அங்க வந்து மேட்சை லைட்டா அவங்க கையை விட்டு நழுவ விட்டாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். அந்த 2 ஓவர்ஸ் கொஞ்சம் கண்டெயின் பண்ணியிருந்தாங்க. இன்ஃபேக்ட் 15 ரன்கள் மட்டுமே அந்த 2 ஓவர்லயுமே போயிருந்துச்சு அப்படின்னா அங்கிருந்து ஒரு 30 ரன், 159ல இருந்து ஒரு 30 ரன் அவங்க வந்து 189க்கு தான் வந்திருப்பாங்க. 190 ஒரு டார்கெட்டா இருந்திருக்கும். சிஎஸ்கே ஈஸியா சேஸ் பண்ணி முடிச்சிருப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். அந்த இடத்துல அந்த ஒரு கேப்டன்சி டெசிஷன் கலீல் அஹ்மத் கிட்ட போனது மிகப்பெரிய ஒரு விளைவை வந்து இந்த மேட்சோட ரிசல்ட்ல ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு நம்ம பாக்குறோம். ரொம்ப காஸ்ட்லியான ஒரு கேப்டன்சி எரர் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி தான் வந்து ஆர்சிபி 213 ரீச் பண்ணாங்க. அதுக்கப்புறம் சிஎஸ்கே பேட்டிங் இன்னிங்ஸை பொறுத்த வரைக்கும் ஆயுஷ் மாத்ரே ஷேக் ரஷீதோட ஓபன் பண்ணாரு. பட் அன்பார்ச்சுனேட்லி ஷேக் ரஷீதுக்கு மறுபடியும் பெருசா ரன்ஸ் வரல அப்படின்றத நம்ம பார்த்தோம். அட்டாக் பண்ண ட்ரை பண்ணி தான் அவுட் ஆனாரு. பட் அகைன் இன்னும் வந்து ஷேக் ரஷீத் அந்த ஒரு ஸ்கில்ல காட்டல. பட் இன்னொரு பக்கம் ஆயுஷ் மாத்ரே ஃபேண்டாஸ்டிக்கா ஆடினாங்க. அப்சல்யூட்லி பிரில்லியன்ட். நம்பர் 3ல சாம் கரன் இந்த மேட்ச் கன்சிஸ்டன்டா அவரால் ஆட முடியலன்றத அதாவது போன மேட்ச் அடிச்சாரு, இந்த மேட்ச் ஆடல. அந்த ஒரு கன்சிஸ்டன்சி வருமா அப்படின்ற கேள்வி இன்னமும் இருக்கு. பட் அங்கிருந்து வந்து ரவீந்திர ஜடேஜா அண்ட் ஆயுஷ் மாத்ரே ஒரு பிரில்லியன்ட் பார்ட்னர்ஷிப் போட்டாங்க. 100 ரன்ஸுக்கும் மேல அந்த பார்ட்னர்ஷிப் ரொம்ப நேரம் நீடிச்சிச்சு. அந்த பார்ட்னர்ஷிப்ல 2 பேருமே நல்லா அட்டாக்கிங் ஆடினாங்க. அதுல ரவீந்திர ஜடேஜா கிட்ட இருந்து ஒரு நல்ல அட்டாக்கிங் இன்னிங்ஸ் பார்த்தோம் ரொம்ப நாளுக்கு அப்புறம். பட் அது எல்லாமே வந்து ஒரு பாயிண்ட் வரைக்கும் தான். ஒரு பாயிண்ட்ல ஆயுஷ் மாத்ரே அவுட் ஆனாரு. நம்ம ஆல்ரெடி பேசணும். அந்த விக்கெட் விழுந்துச்சு, ஆயுஷ் மாத்ரேனுடைய விக்கெட். அந்த இடத்துல தான் வந்து மிகப்பெரிய டேர்னிங் பாயிண்டா இருந்துச்சு சிஎஸ்கேவுக்கு அப்படின்றத நம்ம பார்த்தோம். ஆயுஷ் மாத்ரே விக்கெட் விழுந்ததுக்கு அப்புறம் அடுத்து உள்ள வந்தது டிவால்ட் பிரேவிஸ். ஒரு ஃபுல் டாஸ் போடுறாரு லுங்கி எங்கிடி. ஆயுஷ் மாத்ரே விக்கெட்டை ஒரு ஸ்லோவர் பால்ல எடுத்தாரு. அதே மாதிரி ஸ்லோவர் பால் போடணும்னு ட்ரை பண்ணாரு. பட் நிறைய எக்கச்சக்க டியூ இருந்துச்சு. விச் மீன்ஸ் சிஎஸ்கே ஆக்சுவலி இன்னும் அதிக அட்வான்டேஜ் தான் அந்த டியூனால. பட் அந்த நேரத்துல வந்து அந்த இருந்த டியூனால அவர் போட்ட ஸ்லோவர் பால் கையை விட்டு நழுவி டிவால்ட் பிரேவிஸுக்கு ஒரு நல்ல ஜூசி ஃபுல் டாஸா வந்துச்சு. அன்பார்ச்சுனேட்லி பிரேவிஸ் அதை மிஸ் பண்ணிட்டாரு. அந்த ஃபுல் டாஸை மிஸ் பண்ண பிரேவிஸ் வந்து பேட்ல அடி வாங்குறாரு பால்ல. பட் கிளியரா தெரியுது பால் வந்து ஸ்டம்பை மிஸ் பண்ணோம், கொஞ்சம் டவுன் த லெக் போகுது அப்படின்னு. ஆனா அம்பையர் அவுட் கொடுத்துறாரு. அம்பையரிங் எரர் அப்படின்றது நடக்கிற ஒரு விஷயம் தான். அது ஒரு பக்கம். அதாவது இந்த மாதிரி ஒரு டெசிஷன் வந்து ஏன் கொடுத்தாரு அம்பையர், அது கிளியரா வெளியே போகுது அப்படின்னு நம்ம சொல்லலாம். பட் அம்பையரிங் எரர்ஸ் நடக்குது. அந்த அம்பையரிங் எரர்ஸ் நடக்குதுன்ற காரணத்தினாலதான் டிஆர்எஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தையே வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஆனா அந்த இடத்துல வந்து ஒரு கம்ப்ளீட் பிரெயின் ஃபேட் மூமெண்ட் பாக்குறோம் நம்ம வந்து பிரேவிஸ் கிட்ட இருந்தும் ஜடேஜா கிட்ட இருந்தோம். அதாவது 2 பேருமே வந்து அந்த சிச்சுவேஷனை ஒழுங்கா ரீட் பண்ணாம அந்த நேரத்துல என்ன செஞ்சிருக்கணுமோ அதை செய்யாம தவறிட்டாங்க அப்படின்றத நம்ம பார்த்தோம். என்ன நடந்துச்சு அப்படின்னா பேட்ல அடி வாங்குறாரு. பால் வந்து பின்னாடி ஓடுது.
அந்த இடத்துல 2 ரன் எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி ஓட ஆரம்பிக்கிறாரு. அவர் ஓட ஆரம்பிக்கும் போதே அம்பையர் வந்து கையை தூக்கி அவுட் சிக்னல் பண்ணிடுறாரு. அவுட் சிக்னல் பண்ணதுக்கு அப்புறம் பால் வந்து டெட் பாலா தான் கவுண்ட் ஆகும். அந்த பால் பவுண்டரிக்கே போனாலும் ரன்ஸ் கவுண்ட் ஆகாது. நீங்க எவ்வளவு ரன் ஓடினாலும் அது எதுவுமே கவுண்ட் ஆகாது. கையை வந்து அம்பையர் தூக்கிட்டாரு அப்படின்னாலே நீங்க ரன் ஓடுறதை நிறுத்திட்டு டக்குன்னு அடுத்து என்ன பண்ணணும்னு நீங்க யோசிக்கணும். டிஆர்எஸ் எடுக்கணுமா எடுக்கக்கூடாதா அப்படின்னு. அதை நீங்க வந்து ஒரு ஒரு பேட்ஸ்மேனா இருந்து அதை எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா, டிஆர்எஸ் எடுக்கணுமா எடுக்கக்கூடாதான்றதை நான் ஸ்ட்ரைக்கர்கிட்ட போய் டிஸ்கஸ் பண்ணிட்டு அதுக்கு ஒரு 15 செகண்ட் டைமர் இருக்கும். அந்த 15 செகண்டுக்குள்ள நான் ஸ்ட்ரைக்கர் கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு எடுக்கலாமா வேணாமான்னு முடிவு பண்ணிட்டு எடுக்கணும். ஆர் எடுக்காம இருக்கணும். இந்த மாதிரியான ஒரு விஷயத்த வந்து பேட்ஸ்மேன் பண்ணணும். அன்பார்ச்சுனேட்லி இந்த இடத்துல என்ன நடந்துச்சு அப்படின்னா, பிரேவிஸ் 2வது ரன்னுக்கு ஓட ஆரம்பிச்சிட்டாரு. முதல் ரன்னுக்கு ஓடும் போதே அம்பையர் கையை தூக்கிட்டாரு. அங்கேயே பார்த்து நின்றுக்கணும். முதல் ரன்னை கம்ப்ளீட் பண்ணிட்டு 2வது ரன்னுக்கு ஓடுறாரு. ஜடேஜா பார்த்துட்டாரு அம்பையர் கையை தூக்குனதை. அந்த இடத்துல ஜடேஜாவாவது வந்து எப்பா நில்லுப்பா, இங்க அவுட்டு கொடுத்துட்டாரு அம்பையர், நீ ஓடிக்கிட்டு இருக்காத அப்படின்னு சொல்லியிருக்கணும். அந்த மாதிரியான எந்த விஷயமும் நடக்கல அப்படின்றதுனால 15 செகண்ட் முடியறதுக்குள்ள டுவால்ட் பிரேவிஸ் 2 ரன் ஓடி முடிச்சுட்டு அப்பதான் வந்து அவரு ஜடேஜா கிட்ட வராரு. 15 செகண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அவர் டிஸ்கஸே பண்ண ஆரம்பிக்கிறாரு நான் ஸ்ட்ரைக்கர் கிட்ட. இந்த மாதிரி அவுட் கொடுத்துருக்காங்க, டிஆர்எஸ் போலாமா வேணாமான்னு. அதுக்கப்புறம் அவர் டிஆர்எஸ் போகும்போது 15 செகண்ட் டைமர்லாம் எப்பயோ முடிஞ்சு போச்சு. இப்ப 25 செகண்ட் ஆயிடுச்சு. நீங்க 10 செகண்ட் லேட். இதுக்கு மேல வந்து உங்களால எடுக்க முடியாது, ரிவ்யூ எடுக்க முடியாது அப்படின்றத சொல்றாங்க. இங்க வந்து நமக்கு 2 கேள்விகள் இருக்கு. ஒன்னு, பேட்ஸ்மேனுக்கு ஏன் இந்த கேம் அவேர்னஸ் இல்லை? அம்பையர் அவுட் சிக்னல் பண்ணிட்டாலே அது டெட் பால்னு தெரிய வேணாமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. இன்னொரு பக்கம் நமக்கு என்ன கேள்வி இருக்கு அப்படின்னா, ஒரு அம்பையரா இந்த மாதிரியான காஸ்ட்லி டெசிஷன்ஸ் நீங்க வந்து கொடுக்குறீங்க. அதாவது ஒரு எல்பிடபிள்யூ டெசிஷன் வந்து அந்த சேசிங் டீம் மேட்ச் ஜெயிக்கிறதுக்கே ஒரு நல்ல சான்ஸா இருந்திருக்கும். அந்த அந்த எல்பிடபிள்யூ வந்து நாட் அவுட் கொடுத்திருந்தா. ஏன்னா டுவால்ட் பிரேவிஸ் அவர் மேட்சை முடிச்சு கொடுத்துருப்பாரு. அந்த மாதிரி ஒரு கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன்ல ஒரு எரர் நீங்க வந்து பண்றீங்க, அம்பைரிங் எரர். அது ஒரு கிளியர் எல்பிடபிள்யூ மிஸ் அப்படின்றது தெரியுது. அதாவது கிளியரா அந்த பால் வந்து ஸ்டம்ப்ஸ் மிஸ் பண்ண போகுதுன்றது தெரியுது. அப்படி இருக்கும்போது அம்பையர்ஸ் வந்து இன்னும் கேர்ஃபுல்லா இருக்க வேணாமா அப்படின்ற ஒரு கேள்வியும் வருது. பட் இதை தாண்டி இன்னொரு ஒரு கேள்வியும் இருக்கு அம்பையர் மேல. அம்பையர் வந்து ஒரு எரர் பண்றாங்க, அது நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். தப்பு செய்யறதுன்றது ஒரு நடக்கக்கூடிய விஷயம். அவங்க அதை தப்பு செஞ்சதுக்கு அப்புறம் அவங்க வந்து அவுட் கொடுத்ததுக்கு அப்புறம் பால் டெட்னு டிக்ளேர் ஆகுது. அந்த பால் பவுண்டரிக்கு ஓடி போனாலும் அதை கவுண்ட் பண்ண மாட்டோம் அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் டிஆர்எஸ் ஒருவேளை கரெக்டா அந்த 15 செகண்டுக்குள்ள எடுத்திருந்தா அந்த டெசிஷனை ஓவர் டர்ன் பண்ணிருப்பாங்க. அவுட்டை நாட் அவுட்னு கொடுத்துருப்பாங்க. ஆனா அந்த பால் பவுண்டரி போனதுக்கான 4 ரன்கள் கொடுத்துருப்பாங்கன்னு கேட்டா கொடுத்துருக்க மாட்டாங்க. சரி, அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் அந்த பேட்ஸ்மேன் வந்து 2 ரன் ஓடினாங்கல்ல, அந்த 2 ரன்னுமே கவுண்ட் ஆயிருக்காது. இன்கேஸ் பால் பவுண்டரிக்கு போகல, ஆனா அந்த பேட்ஸ்மேன் 2 ரன் ஓடினாங்க, அந்த 2 ரன்னாவது கவுண்ட் பண்ணோம் அப்படின்னா அதுவும் கவுண்ட் ஆகாது. ஓவராலாவே அந்த இடத்துல டிஆர்எஸ் எடுத்திருந்தா வெறும் டெசிஷன் மட்டுமே ஓவர் டர்ன் ஆயிருக்கும். அதாவது அவுட் வந்து நாட் அவுட் ஆயிருக்கும். ஆனா அந்த பால் ஒரு டாட் பாலா மாறி இருக்கும். இந்த ரூல் வந்து இருக்கணுமா இருக்கக்கூடாதான்ற ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி வந்து வருது அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த இடத்துல நம்மளை பொறுத்த வரைக்கும் பால் டெட் பாலா சிக்னல் ஆகுறது, அம்பையர் அவுட் கொடுத்துட்டாரு அப்படின்றது வந்து ஏன் இருக்குன்ற ஒரு கொஸ்டின் இருக்கு. அது ஆப்வியஸ்லி அங்க வந்து இன்னொரு ஒரு மற்ற ஃபார்ம்ஸ் ஆஃப் டிஸ்மிஸல் எல்லாம் நடக்கக்கூடாது அப்படின்றாங்க. இப்ப வந்து நீங்க கேட்சை பிடிச்சிட்டு திரும்ப ரன் அவுட்னா நீங்க அடிக்க முடியாது. கேட்சை பிடிச்சா அந்த இடத்தோட வந்து அந்த டிஸ்மிஸல் முடிஞ்சிருச்சு. அப்போ நீங்க அடுத்து நான் ஸ்ட்ரைக்கர் 2 பேட்ஸ்மேன் ஒரே பால்ல எல்லாம் அவுட் ஆக்க முடியாது அப்படின்றதுக்காக அந்த ரூல் இருக்கு. அது ஒரு பக்கம். பட் இந்த மாதிரி எல்பிடபிள்யூ டெசிஷன்ஸ் நீங்க அவுட் கொடுத்துட்டீங்க, அதை ஓவர் டர்ன் பண்ணும்போது அதுல அந்த பால்ல நடந்த ரன்ஸ் எதுவுமே கவுண்ட் ஆகாது அப்படின்னு சொல்றது எந்த விதத்துல நியாயமா இருக்கு அப்படின்றது. இதை வந்து கண்டிப்பா இன்ஃபேக்ட் ஐசிசி லெவல்ல இதை வந்து பரிசீலனை பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பொறுத்து பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்ட்டு. பட் இந்த ரூல் சேஞ்ச் எல்லாம் நான் பெருசா எதிர்பார்க்கல அதெல்லாம் நடக்கும் அப்படின்னு. பட் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் அது ஒரு அன்லக்கி மொமெண்டா இருந்துச்சு சிஎஸ்கேவுக்கு. அந்த விக்கெட் விழுந்ததோட MS தோனி உள்ள வந்தாரு. MS தோனியால ஒரு 6 அடிக்க முடிஞ்சிச்சு இந்த மேட்ச்ல. ஆனா அதை தாண்டி அவரால் பெருசா கான்ட்ரிபியூட் பண்ண முடிஞ்சிச்சா அப்படின்னா இல்ல. அவர் இன்னும் சீக்கிரமாவே அட்டாக்கிங்கா ஆடி இருக்கணும். இன்னும் நிறைய சிக்ஸஸ் இந்த மேட்ச்ல அவரால் அடிச்சிருக்க முடியும் அப்படின்னு நான் நம்புறேன். ஏன்னா நிறைய லோ ஃபுல் டாஸஸ் போட்டாங்க ஆர்சிபி. அதுலயும் முக்கியமா அந்த லாஸ்ட் ஓவர் யாஷ் தயால் போட்டாரு. நிறைய லோ ஃபுல் டாஸஸ் தான் போட்டாரு. அதுல ஏதாவது ஒரு பால் 6 அடிச்சிருந்தா கூட மேட்ச் வந்து சிஎஸ்கே பக்கம் போயிருந்திருக்கும். 6 இல்ல, ஒரு பால் 4 போயிருந்தா கூட மேட்ச் சிஎஸ்கே பக்கம் முடிஞ்சிருக்கும். இன்னும் கொஞ்சம் ஸ்மார்ட்டா அட்டாக் பண்ணிருக்கலாம். பட் அந்த இடத்துல வந்து அந்த ஒரு ட்ரிக்கை மிஸ் பண்ணிட்டாங்க சிஎஸ்கே அப்படின்றத நம்ம பார்த்தோம். இன்னொரு பக்கம் ஜடேஜா, நம்ம என்னதான் MS தோனி வந்து அடிக்கலன்னு சொன்னாலும் MS தோனி புதுசா வந்திருக்கிற பேட்ஸ்மேன் வந்து எடுத்த உடனே அடிக்கிறதுன்றது இந்த பிட்ச்ல அவ்வளவு ஈஸியா இல்லைன்றத 2 இன்னிங்ஸ்லயும் பார்த்தோம். ரொமாரியோ ஷெப்பர்டை தவிர மத்த யாராலையுமே அதை பண்ண முடியல. அவரால் அதை பண்ண முடிஞ்சதும் அவருடைய ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ரூட் ஸ்ட்ரென்த்னால.
அதே நேரத்துல ஒரு ஜிதேஷ் சர்மாவா இருக்கட்டும், ரஜத் பத்திதாரா இருக்கட்டும், ஈவன் டிம் டேவிட் கூட எடுத்த உடனே எல்லாம் வந்து பவுண்டரிஸ் அடிக்க முடியல அப்படின்றத பார்த்தா அவர் ஒரு பாயிண்ட்டுக்கு மேல நான் சிங்கிள் மட்டும் எடுத்தாரு, ரொமாரியோ நீ அடிப்பா அப்படின்ற மோடுக்கு போயிட்டாரு. ஆனா செகண்ட் இன்னிங்ஸை பொறுத்த வரைக்கும் எம்எஸ் தோனி உள்ள வந்ததுமே நம்ம அடிக்கணும்னு எதிர்பார்க்கறது வந்து இந்த காரணங்கள்னால கஷ்டம் அப்படின்னு சொன்னா கூட அவர்கிட்ட இந்த பவர் இருக்கு, அதை கொஞ்சம் மேபி அவர் காமிச்சிருக்கலாம் அப்படின்றது உண்மைதான். பட் எனக்கு அதை விட ஒரு பெரிய கேள்வி இங்க என்ன அப்படின்னா ரவீந்திர ஜடேஜா. ரவீந்திர ஜடேஜா ஒரு செட் பேட்ஸ்மேன். 40 பால் ஃபேஸ் பண்ணிட்டாரு, 70 ரன்கள் அடிச்சிருக்காரு. அந்த இடத்துல ஒரு கேட்ச் டிராப் ஆகுது, யாருக்கிட்ட இருந்துன்னா விராட் கோலி கிட்ட இருந்து. யூஸ்வலா கேட்சஸ் ரொம்ப கம்மியா டிராப் பண்ணுவாரு, விராட் கோலி அந்த இடத்துல கேட்ச் டிராப் பண்ணிருக்காருன்றத நம்ம பார்த்தோம். அப்போ லக்கும் உங்க பக்கம் இருக்குன்ற மாதிரி நீங்க எடுத்துக்கலாம். அது அட்லீஸ்ட் வந்து ஒரு லைஃப் உங்களுக்கு கிடைச்சிருக்கு, அந்த இடத்துல பால் பவுண்டரிக்கும் போச்சு, ஒரு பவுண்டரியும் கிடைச்சிருக்கு அப்படின்றப்ப அங்கிருந்து இன்னும் அட்டாக்கிங் ஆட பார்த்துருக்கணும். கேமை பினிஷ் பண்ண வேண்டிய அந்த ஒரு சுச்சுவேஷன் வந்து அந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து ஜடேஜா கிட்ட இருந்துச்சு. அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை ஜடேஜா எடுத்து ஆடலன்றது இங்க மிகப்பெரிய கேள்வியா இருக்கு சிஎஸ்கேவுக்கு. மேட்ச் ஜெயிச்சிடலாம் அப்படின்றது வந்து இது எப்படி எந்த ஒரு அடிப்படையில நான் சொல்றேன் அப்படின்னா, லுங்கிங்கிரினுடைய ஒரு ஓவர் இருந்துச்சு. அந்த ஓவர்ல பெருசா ரன்ஸ் வரல, ஒரு 6 வந்துச்சு. அதே மாதிரி அடுத்து வந்து புவனேஸ்வர் குமார் ஓவர், அவர் ஃபென்டாஸ்டிக்கா போட்டாரு, 5 யார்கர்ஸ் போட்டாரு. ஒரே ஒரு பால் அந்த யார்கர் போடாம ஒரு குட்லன் டெலிவரி ஸ்லோவர் பால் ட்ரை பண்ணாரு, அந்த பால் தோனி 6 அடிச்சாரு. ஆனா அதுக்கப்புறம் யாஷ் தயாலுடைய ஓவர் லோ ஃபுல் டாஸஸ் போட்டாரு. இந்த 3 ஓவர்லயுமே அந்த 6 போன பால்ஸை தவிர அந்த 6 போன பால்ஸை தவிர மீதி பால்ஸ் எல்லாத்துலயுமே வந்து ஒரு அட்டாக்கிங் ஆப்பர்ச்சுனிட்டி இருந்துச்சுன்னு நான் நினைக்கிறேன். எக்ஸப்ட் மேபி 1 or 2 ரியலி குட் யார்கர்ஸ். மற்றது எல்லாமே வந்து ஓரளவுக்கு அடிக்கக்கூடிய பால்ஸா தான் இருந்துச்சு. கொஞ்சம் ஸ்மார்ட்டா அட்டாக் பண்ணிருக்கலாம். அட்லீஸ்ட் ரன்னிங் பிட்வீன் த விக்கெட்ஸ் ஆவது கொஞ்சம் வந்து பெட்டரா ட்ரை பண்ணிருக்கலாம். ஆர்சிபியினுடைய இன்னிங்ஸ் அந்த பவர் பிளேல நிறைய டிராப் அண்ட் ரன்ஸ் பார்த்தோம். இங்க செகண்ட் இன்னிங்ஸை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் வந்து கேப்ஸ்ல அடிக்க ட்ரை பண்ணி ஒரு 2 ரன் ஓடி இருக்கலாம். போத் எம்எஸ் தோனி அண்ட் ரவீந்திர ஜடேஜா ஆர் ஃபாஸ்ட் ரன்னர்ஸ் பிட்வீன் த விக்கெட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். மேபி எம்எஸ் தோனி வயசாச்சுன்றதுனால அதை அவங்க ட்ரை பண்ணலையா என்ன நமக்கு தெரியல. பட் சம்திங் தே குட் ஹவ் டன் டிஃபரெண்ட் இன் தட் சிச்சுவேஷன் அப்படின்றது வந்து இன் ஹைண்ட்சைட் நம்ம நமக்கு வந்து யோசிக்க தோணுது. அதுவும் முக்கியமா ரவீந்திர ஜடேஜா செட் பேட்ஸ்மேனா இருந்துட்டு பால் அவர் கண்டிப்பா நல்ல டைம் பண்ணிட்டு இருந்தாரு. அந்த சிச்சுவேஷன்ல அவர்கிட்ட இருந்து வந்து கண்டிப்பா 1 எக்ஸ்ட்ரா பவுண்டரி வந்திருக்கணும்னு நான் நினைக்கிறேன். அது எதுவுமே வரல. கடைசியில சிவம் டூபே உள்ள வந்தாரு, எம்எஸ் தோனி அவுட் ஆயிட்டாரு யாஷ் தயால் கிட்ட. அவர் அவுட் ஆன பாலுமே ஒரு லோ ஃபுல் டாஸ் தான், அதுவும் ஒரு ப்ராப்பர் யார்க்கர் கிடையாது. அந்த பால் கூட அடிச்சிருக்கலாம், மிஸ் பண்ணிட்டாரு. பட் அதுக்கப்புறம் சிவம் டூபே உள்ள வந்தாரு, ஒரு நோ பால் போட்டாரு யாஷ் தயால் அந்த இடத்துல. டியூனால பால் கை அவுட் ஸ்லிப் ஆயிருச்சு. அந்த கை அவுட் நடுன பால் வந்து 6 அடிச்சாரு, நோ பால். பட் அதுக்கப்புறம் ஃப்ரீ ஹிட்ல வந்து என்ன பண்ண ட்ரை பண்ணாருன்னு தெரியல சிவம் டூபே. ஃப்ரீ ஹிட் அப்படின்னாலே நீங்க தூக்கி அடிச்சது கேட்ச் ஆனா கூட அது அவுட் கிடையாது. அப்போ நீங்க அதை தூக்கி தான் அடிச்சிருக்கணும், ஒரு 6க்கு நீங்க போயிருக்கணும். ஆனா சிங்கிள் ஆட ட்ரை பண்ணாரு அந்த ஃப்ரீ ஹிட்ல. ப்ராபப்ளி லாஸ்ட் பால்ல வந்து ஸ்ட்ரைக்கு ஃபார்ம்ல இருக்கிற பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்கு கொண்டு வரணும்னு நினைச்சாரா என்னன்னு தெரியல. ஆனா 6 ரன்கள் தான் தேவை 3 பால்ல அப்படின்றப்ப நீங்க அடிக்க போயிருந்தீங்கன்னா மேட்ச் அங்கேயே ஜெயிச்சிருக்கலாம். அந்த ஒரு சிச்சுவேஷன் கடைசி 2 பால வந்து ஜடேஜாட்ட கொடுத்து ஜடேஜாவாலையும் அங்க அந்த ரன்ஸ் அடிக்க முடியல அப்படின்றத பார்த்தோம். ஓவராலா லாஸ்ட் 4 overs ஆர்சிபி கிட்ட இருந்து பவுலிங்ல சிறப்பா இருந்துச்சு. என்னதான் ஆனா ஒரு விஷயம், அதாவது பவுலிங் சிறப்பா இருந்துச்சு, அவுட்கம் நல்லா ஆர்சிபிக்கு சாதகமா வந்துச்சு, ரன்ஸை கண்ட்ரோல் பண்ணாங்க, எல்லாம் ஓகே. அடிக்க வேண்டிய பால்ஸும் போட்டாங்க, சிஎஸ்கே பேட்ஸ்மேன் அடிக்கவும் தவறுனாங்க, ரெண்டுமே நடந்துச்சு. அண்ட் அந்த லாஸ்ட் 4 overs மிக முக்கியமா ஒரு ஓவர் வந்து ரொம்ப முக்கியமான ஓவரா அமைஞ்சிச்சு ஆர்சிபிக்கு. அது சுயாஷ் சர்மானுடைய ஓவர். 16வது ஓவர் போட்டாரு. அந்த லாஸ்ட் 4 overs முதல் ஓவர். அந்த ஓவர்ல வந்து வெறும் 6 ரன்கள் தான் கொடுத்தாரு. ஒரு பிரில்லியண்டான ஓவர் அது. அந்த இடத்துலயே நமக்கு வந்து ஜடேஜா மேலதான் கேள்வி வருது. எம்எஸ் தோனி உள்ள வந்துட்டாருன்னு தெரிஞ்சுதான் ஒரு லெக் ஸ்பின்னரை கொண்டு வராங்க. எம்எஸ் தோனி உள்ள வந்துட்டாருன்னு தெரிஞ்சு ஒரு லெக் ஸ்பின்னரை கொண்டு வராங்கன்னா அவரும் சிங்கிள் எடுத்து ஜடேஜாவை தான் ஸ்ட்ரைக்ல விடுறாரு. ஜடேஜா அந்த ஓவர் அட்டாக் பண்ணிருக்கணும். அவரால் அட்டாக் பண்ண ட்ரை பண்ணா 2 பால் ட்ரை பண்ணாரு, ஆனா அது போகல. அதுக்கப்புறம் அவரும் ஸ்ட்ரைக் ரொட்டேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி எனக்கு புரியல. அந்த ஓவர் ஃபுல்லாவே ஜடேஜா ஸ்ட்ரைக்ல இருந்து அந்த ஓவரை வந்து அட்டாக் பண்ண ட்ரை பண்ணியிருந்தாருன்னா மொதல் 2 பால் அவரால் அட்டாக் பண்ண முடியல, ஓகே. கடைசி 3 பால் மிச்சம் இருந்துச்சு அந்த இடத்துல அந்த ஓவர்ல. அதுல 2 பால் பவுண்டரியாவது வந்திருக்கும், அட்லீஸ்ட் 2 4ஆவது வந்திருக்கும். அந்த மாதிரி 2 4 வந்துருந்துச்சுன்னா மேட்ச் ஜெயிச்சிருப்பாங்க. இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் வந்து ட்ரிக்கை மிஸ் பண்ணாங்க அப்படின்றத பார்த்தோம் அந்த செகண்ட் இன்னிங்ஸ்ல. ஆயுஷ் மாத்ரே அவுட் ஆனதுல இருந்து சிஎஸ்கேவுக்கு வந்து பெருசா மேட்ச் அவங்க பக்கம் போகல அப்படின்றத பார்த்தோம் செகண்ட் இன்னிங்ஸ்ல. ஸோ ஓவரால் இதுதான் மேட்ச்ல நடந்துச்சு. இந்த காரணத்தினால தான் ஆர்சிபியால ஜெயிக்க முடிஞ்சிச்சு. பட் இங்கிருந்து அடுத்தடுத்த மேட்சஸ் முன்னாடி போகணும்னா ஆர்சிபி நிறைய ஒர்க் பண்ணணும் அப்படின்றதையும் நம்ம பார்க்கணும்.
கேப்டன்சி டெசிஷன்ஸ், அங்கங்க பவுலிங் எரர்ஸ் வந்து ஈவன் ஆர்சிபியும் பண்ணியிருந்தாங்க. பட் அவ்வளோ பெருசா அது காஸ்ட்லியா இல்லை அப்படின்றத பார்த்தோம். இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் அவங்க ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் ஜாஷ் ஹேசல்வுட் வந்து மிஸ் பண்றாங்க. லுங்கி என்கிடி ஆடினாங்க ஹேசல்வுட் ஒரு நிகழ்னால. பட் ஓகே, ஹேசல்வுட் மாதிரி ஒரு பவுலர் இல்லாத நேரத்துல கூட லுங்கி என்கிடி ஸ்டெப் அப் பண்ணி நல்லா போட்டிருக்காருன்றது ஆர்சிபிக்கு ஒரு பாசிட்டிவ். ஆனா இன்னொரு பக்கம் ஆர்சிபியுடைய ஃபீல்டிங், கிரவுண்ட் ஃபீல்டிங்லயே நிறைய ஃபம்பிள் பண்ணாங்க, கேட்சஸும் நிறைய மிஸ் பண்ணாங்க. அதுல முக்கியமா வந்து ரஜத் பத்தி ஒரு கஷ்டமான கேட்ச் டிராப் பண்ணாரு. அது கஷ்டமான கேட்ச், அது ஓகே. டிம் டேவிடும் ஒரு கேட்சுக்கு போனாரு, அங்க அது வந்து தள்ளி விழுந்துச்சு, அது ஆக்சுவலி கேட்சே கிடையாது. பட் அவர் ட்ரை பண்ணாரு, அவரால் பிடிக்க முடியல, அதுவும் ஓகே. ஆனா 2 ஈஸியான கேட்சஸ், லுங்கி எங்கிடிக்கு ஒரு ஈஸியான கேட்ச் வந்துச்சு, அங்கேயே கேட்ச், அந்த கேட்ச் பிடிச்சிருந்தா மேட்ச் மாறி இருக்கும் கம்ப்ளீட்டா. பட் அந்த கேட்சை டிராப் பண்ணாரு எங்கிடி. அண்ட் கடைசியில இன்னும் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாவே ஆர்சிபி ஜெயிச்சிருக்கலாம். ஜடேஜா அவருடைய விக்கெட்டை வெளியா எடுத்திருந்தா. அந்த இடத்துல வந்து விராட் கோலி கிட்ட ஒரு கேட்ச் போச்சு, ரொம்ப சிம்பிள் கேட்ச் தான், நேரா கைக்கு வந்த கேட்ச், அதை எப்படி மிஸ் பண்ணாருன்னு தெரியல. இந்த மாதிரியான கேட்சஸ் டிராப் பண்ணாங்க. கேட்சஸ் வின் மேட்சஸ்ன்னு சொல்லுவாங்க, கேட்ச் டிராப் இஸ் மேட்ச் டிராப் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த மாதிரி கேட்ச் டிராப் பண்றதுன்றது வந்து ரொம்ப கிரிட்டிக்கலான விஷயம். ஆர்சிபி ரொம்பவே வந்து ஒரு இந்த இடத்துல வந்து ரொம்பவே ஒர்க் பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஃபியூச்சர் மேட்சஸ்க்கு பிளே ஆஃப்ஸ்ல இந்த மாதிரிலாம் கேட்சஸ் டிராப் பண்ணாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு குஜராத் டைட்டன்ஸ் மேட்ச் அப்படின்னா அவங்களுடைய டாப் 3 தான் அதிக ரன்கள் எடுக்குது. அந்த டாப் 3 உடைய கேட்சஸ்லாம் டிராப் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா மேட்ச் கையை விட்டு போயிடும். மிக முக்கியமா ஜோஸ் பட்லருடைய கேட்ச்லாம் டிராப் பண்ணாங்கன்னா அவர் சிங்கிள் ஹேண்டடா மேட்ச் ஜெயிச்சு கொடுத்துட்டு போயிடுவார். இந்த மாதிரியான டீம்ஸோட தான் ஆட போறோம், மும்பை இந்தியன்ஸோட ஆட போறோம், குஜராத்தோட ஆட போறோம் அப்படின்ற பட்சத்துல ஆர்சிபி என்ன பண்ணணும் அப்படின்னா அவங்களுடைய ஃபீல்டிங்ல கண்டிப்பா ஒர்க் பண்ணி ஆகணும். கேப்டன்சி டெசிஷன்ஸ், இன்னொரு பக்கம் அவங்க வந்து குர்னால் பாண்டியாவை அந்த மிடில் ஓவர்ஸ்ல சரியா யூஸ் பண்ணலையோன்ற ஒரு கொஸ்டின் வந்துச்சு. ரொமாரியோ ஷெப்பர்டுக்கு ஒரு ஓவர் போனாங்க, அது கொஞ்சம் தேவையில்லாத விஷயமா இருந்துச்சு. இந்த மாதிரியான விஷயங்களையும் சரி செய்யணும்னு ஆர்சிபி நினைப்பாங்க. பட் அட் தி எண்ட் ஆஃப் த டே ஒரு அற்புதமான விக்டரி ஆர்சிபிக்கு. அது மட்டும் இல்லாம சிஎஸ்கேவுக்கும் இதுல இருந்து ஆயுஷ் மாத்திரனுடைய இன்னிங்ஸ் ஒரு பெரிய பாசிட்டிவ். அவங்களுடைய மிக முக்கியமா பத்திரனானுடைய பவுலிங் இந்த மேட்ச் ஒரு மிகப்பெரிய இம்ப்ரூவ்மெண்ட் அவர் காமிச்சிருக்காரு, அது ஒரு பாசிட்டிவ். அண்ட் ஜடேஜா வந்து நல்ல அட்டாக்கிங் இன்னிங்ஸ் அந்த மிடில் ஓவர் ஸ்பேஸ்ல ஆடுறாருன்றது ஒரு பாசிட்டிவ். ஆனா அங்கிருந்து அவர் மேட்சை முடிச்சு கொடுக்கல அப்படின்றது ஒரு கவலைக்குரிய விஷயமா இருக்கும் சிஎஸ்கேவுக்கு. ஓவரால் 2 டீம்ஸுக்கும் இந்த மேட்ச்ல இந்த பாசிட்டிவ்ஸ் இருக்கு. 2 டீம்ஸுமே நல்லா விளையாண்டாங்க. ஒரு அற்புதமான மேட்ச் நமக்கு பார்க்க கிடைச்சிச்சு. ஆன் தட் நோட், தட்ஸ் இட் ஃபார் திஸ் வீடியோ. அடுத்த வீடியோவில் நான் உங்களை வந்து சந்திக்கிற வரைக்கும் until then please like, share and subscribe. Thank you.